காலி பணியிடங்கள் லட்சக்கணக்கில் 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்போன்னு பூசாமல் வாக்குறுதி நிரப்பலை. உங்களுக்கு பணி நிரந்தரம் யார்? துப்புரவு பணியாளர்லேருந்து, செவிலியர்லேருந்து, ஆசிரியர்கள்லேருந்து அள்ளி விட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் தெருவில் நிற்கிறான். செவிலியர்கள் போராடினா கேளம்பாக்கத்தில் கொண்டு போய் ராத்திரியில் அவங்களை இறக்கி விட்டுட்டு பஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க. எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கணும் இந்த அரசு? எல்லா பேப்பர்லையும் இது வருது. பேப்பர் கூட நீங்கள் படிக்கிறது இல்லையா? டிவி பார்க்குறது இல்லையா? சோஷியல் மீடியா பார்க்குறீங்கல்ல, டிவி பார்க்குறீங்க, எல்லாம் தான் உடனே மொபைலில் வருது இல்லை. இதுக்கு என்ன உளவுத்துறை சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? கேளம்பாக்கத்தில் ஒரு 800 நர்ஸுங்களை கொண்டு போய் நீங்கள் ராத்திரியாக கைது பண்ணி அவங்கள ஸ்டேஷனில் குளிரில் இந்த குளிர் காலத்தில் இறக்கி விட்டுட்டு நீ போகிற. ஏன்னா அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குல்ல சார். ஒரு நாள் ஆசிரியர் போராட்டம், ஒரு நாள் சாம்சங் ஊழியர் போராட்டம், ஒரு நாள் அதான் நான் சொல்கிறேன். நீ எல்லாத்தையும் கொலைட் பண்ணாலே போதும். அதாவது இதுக்கு உளவுத்துறை அறிக்கை கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. இல்லை இவ்வளோ போராட்டத்தையும் பார்த்தா அரசு அமைதியாக இருக்கான்னு கேட்குறேன். அதை தான் நான் உங்களை கேட்குறேன். அப்போ என்ன தான் நடக்குதுங்க? உங்ககிட்ட பணம் இல்லை, எனக்கு அது புரியுது. அப்போ எப்படி சமாளிக்க போறீங்க? அன்பில் மகேஷ் துறையில் எவ்வளவு தூரம் சீர்கேடுகள் மலிந்து கிடக்கின்றன. பள்ளிக்கல்வி நாசமாக போச்சு, உயர்கல்வி அதை விட நாசமாக போச்சு. 18 மாநில பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட திவால். சம்பளம் கொடுக்க துட்டு இல்லை. மாதம் திருவோடு. காலையில் மாலை 2 வேளை, மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட். இப்போ மார்னிங் ஷிஃப்ட்டில் ஆசிரியராக ஒருத்தர் இருக்கார், பகுதி நேர ஆசிரியர்னா. அவர் காலையில் பாடம் எடுத்துகிட்டு மத்தியானம் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறாரு. மத்தியானம் வாத்தியாராக இருக்காரா, காலையில் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறார். யார்? எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சோம். சரி, அரசாங்கத்தை மட்டுமே நீ குறை சொல்கிறிய, அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அதை பற்றி நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? என்ன கேட்குறாங்க. கரெக்டு. வாக்குறுதி நான் கொடுத்தேன்னா நீ கொடுத்தியா? தெரிஞ்சு தானே கொடுத்தேன். அறிக்கையை கொடுத்த பிடிஆர் 3வது மாதம் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லைன்றாருங்க. அதுக்கு 3 மாதம் முன்னால் தாங்க அறிக்கை குழுவில் இருக்கார் ஒரு உறுப்பினரா. அப்போ இதுக்கு என்ன பதில் அவர் பிடிஆர் சொல்லுவார்? இன்றைக்கி அரசு ஊழியர்கள் உங்களை ஏன் உழுக்குறான்? எவனாவது பேசுகிறானா இந்த நிதிநிலையை பற்றி? நான் கேட்குறேன். ஆளுங்கட்சியும் பேசல, எதிர்கட்சியும் பேசல. நான் தாண்டா மாற்று பிரைமரி ஃபோர்ஸ்னு வந்தவன், அவனும் பேசல. இதுதாங்க அரசியல். இப்போ கேட்குற 26 பட்ஜெட்டு யார் வந்தாலும் என்ன போடுவீங்க கேளுங்களேன். அடுத்தது யாரை பேட்டி எடுத்தாலும் கேளுங்களேன். 26ல் உங்கள் பட்ஜெட் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பட்ஜெட் என்ன சொல்லுங்கள். எதெல்லாம் ஏற்றுவீங்க, அதை ஏற்ற மாட்டீங்க. எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்க யார் வந்தாலும். பிரைம் லைன் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாள் நெருங்க ஒவ்வொரு அரசும் அவங்க இப்போ ஆளும் அரசு அவங்க பண்ண சாதனையை சொன்னாங்க. இல்லை ஆளாத அரசு இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண சாதனையெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் நடந்த வேதனைகள் இருக்குல்ல சார். இந்த 5 ஆண்டுகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதில் நிறைவேற்றாமல் என்ன இருக்குது, மக்கள் மத்தியில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குன்றத ஒரு தெளிவு வேணும் சார். திமுகவால் இந்தந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது மக்களுக்கு அப்படின்னா முக்கியமாக எடுத்து சொல்லக்கூடிய போராட்டங்கள் என்னென்ன சார்? நல்ல கேள்வி. அவங்களோட தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. அது இன்றைக்கி அவங்க எதெல்லாம் நிறைவேற்றலை, தேவையில்லாத வாக்குறுதிகளாக கொடுத்து எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரியும். குறிப்பாக அரசு ஊழியர்கள் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு வளர்ந்து நிற்கிறது அரசு ஊழியர்கள். ஏன்னா அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்டவர்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு கூசாமல் போய் பேசினாங்க. அது சாத்தியமே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். இத்தனைக்கும் புதுசாக வர ஒரு கட்சி, விஜய் கட்சி அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்குது, சீமான் கட்சி கொடுக்குதுன்னா நம்ம அதை மன்னிச்சிடலாம். அவங்களுக்கு ஆட்சியை பற்றி எதுவும் தெரியாதுங்க, அனுபவம் இல்லை, வாயில் வந்தெல்லாம் பேசுகிறாங்க ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்குன்னு. இவங்க தமிழ்நாட்டை ஆண்டவங்க. 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சி. 25 ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தசாப்தத்திலும் 2 வருஷமாக அது பவரில் இருந்திருக்காங்க. மத்தியில் 15 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தவங்க. இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டன்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே மக்களை ஏமாத்துறதுக்கு அரசு ஊழியர்கள் 15-16 லட்சம் அரசு ஊழியர்கள் ஓட்டை வாங்கிறதுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்களே. ஜெயிச்சு வந்த 3வது மாதமே ஆகஸ்ட் மாதம் 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அன்றைய நிதியமைச்சர், படோடபமான நிதியமைச்சர், கொண்டாடப்பட்டவர், அதிகாரத்துக்கு வந்தப்போ முதல் 2 வருஷம் பிடிஆர் நாங்கள் உங்களுக்கு தெரியும். நிதியமைச்சர்ல டாப் ரேங்க். ஆமாம், அவர் வரத்துக்கு முன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவனுமே பட்ஜெட் போடாத மாதிரிலாம் பேசினாங்க. இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இடமே தெரியல. அவர் என்ன சொன்னார்? அசம்பிளியிலே சொன்னார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது, சாத்தியம் இல்லைன்ட்டார். இத்தனைக்கும் அந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டியோட மெம்பர் அவர். அதில் ஆரம்பிக்குது இவங்க துரோகம், அதில் ஆரம்பிக்குது. அப்புறம் நீங்கள் நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து. சரி, அதுவாது ஒரு பக்கம் வைங்க. அரசு ஊழியர்களோட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொலாப்ஸ். 2வது என்ன பண்ணாங்க? காலி பணியிடங்கள் லட்சக்கணக்கில் 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்போன்னு கூசாமல் வாக்குறுதி நிரப்பலை. உங்களுக்கு
பணி நிரந்தரம். யார்? துப்புரவு பணியாளர்லேருந்து, செவிலியர்லேருந்து, ஆசிரியர்கள்லேருந்து அள்ளி விட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் தெருவில் நிற்கிறான். கொரோனா காலகட்டத்தில் செவிலியர்கள் கொடுத்த வாக்குறுதி ரொம்ப அதிக வாக்குறுதி. இன்றைக்கி செவிலியர்களுக்கு வந்துங்க சம ஊதியம், டெம்பரரி ஸ்டாஃபுக்கும் பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கும் சம ஊதியம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு அதை அமல்படுத்த மறுக்கிறாங்க. இப்போ செவிலியர்கள் போராடினா கேளம்பாக்கத்தில் கொண்டு போய் ராத்திரியில் அவங்களை இறக்கி விட்டுட்டு பஸ் எல்லாம் தூக்கிட்டு போட்டாங்க. எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கணும் இந்த அரசு? இப்போ நம்முடைய மாசு என்ன சொல்கிறாரு? போயிட்டு வந்து பணியிடமே இல்லை, எல்லாம் ஃபுல்லப் ஆயிடுச்சு, காலி பணியிடம் வந்தால் நாங்கள் இறப்புறோன்றார். ஆனால் நாங்கள் வந்து பணி நிரந்தரன்ற கோரிக்கையை கொடுத்துருக்கீங்க. அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும், 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்கள பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. அன்பில் மகேஷ் ஓட துறையில் எவ்வளவு தூரம் சீர்கேடுகள் மலிந்து கிடக்கின்றன. 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களோட பணி நிரந்தரம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே கையில் விட்டாங்க. இப்போ அவங்க வந்து 10,000 ரூபாய் 12,000 தொகுப்பூதியத்தில் இருக்காங்க. ஸ்கூலு வெக்கேஷனில் அந்த சம்மர் வெக்கேஷன்லாம் அவளுக்கு சம்பளம் வந்து ஐ திங்க் சரியாக போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். நான் சம்பளம் இல்லைன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இது அவங்களே இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்தறுத்தாச்சு. போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்லவே தேவையில்லை. 2015 ரிட்டையர் ஆனு 25 இந்த 10 ஆண்டுகளில் ஓய்வூதிய பலன் கொடுக்காம அவன் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து உத்தரவு வாங்கி அதையும் கேஸ் மேலே கேஸை போட்டு அதை நிறைய 90 கோடியை ஒதுக்குங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒதுக்காமல் வெறும் 20 கோடி ஒதுக்கி, அதுக்கு பிறகு அவங்களுக்கு 300 கோடி கார்பஸ் ஃபண்டு அதை உடச்சி ஏகப்பட்ட குளறுபடி. மின்வாரிய ஊழியர்கள் அதே மாதிரி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும், நேரடியாக அரசு ஊழியர்கள், கழகங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின்வாரிய ஊழியர்கள் எல்லாருமே போராட்டத்தில். பல்கலைக்கழகங்கள் கல்வியில் உயர்கல்வி, பள்ளிக்கல்வி நாசமாக போச்சு, உயர்கல்வி வந்து அதை விட நாசமாக போச்சு. 18 மாநில பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட திவால். சென்னை பல்கலைக்கழகம் இந்தியாவோட அடையாளங்களில் ஒன்று, நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் இந்தியா. வெள்ளக்காரங்காலத்தை கொண்டு வந்து சம்பளம் கொடுக்க துட்டு இல்லை, மாதம் திருவோடு. இந்த பேராசிரியர்களே போராட்டம். மதுரை காமராஜ் அது ஏற்கனவே காலி. ஒரு பக்கம் உயர்கல்வியில் தமிழ்நாடு நம்பர் 1ன்னு அரசு பெருமையாக பேசிக்கொள்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே உள்ளே இருக்கவங்களோட சம்பளம் கொடுக்காது மட்டும் இல்லை, இந்த 18 மாநில பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட 70லேருந்து 80% ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படைனா அவங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 10,000லேருந்து 20,000. யூஜிசி ஸ்கேல் படி 60,000 வாங்கணும். அப்பாயின்மெண்ட்டே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 80%, 70% நீங்கள் வச்சுக்கலாம் த டெம்பரரி ஸ்டாஃப். அவன் என்ன படிச்சிருக்கான்? எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சுட்டு வெறும் 20,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறான். அதே மாதிரி இது எங்கள் மாநில பல்கலைக்கழகங்கள். இது ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும், ஆராய்ச்சியை பாதிக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கல்லூரிகள் எடுத்துக்கினா 180 அரசு கல்லூரிகள், 180 அரசு கல்லூரிகள். ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். 90% டெம்பரரி ஸ்டாஃப். நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10% தான் யூஜிசி ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்டாஃப். 90% டெம்பரரி ஸ்டாஃப்னால் அவங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அதிகபட்சம் 20,000. 10,000த்துக்கு அதிகபட்சம் 20,000. காலையில் மாலை 2 வேளை, மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட். இப்போ மார்னிங் ஷிஃப்ட்டில் ஆசிரியராக ஒருத்தர் இருக்கார், பகுதி நேர ஆசிரியர்னா, அவர் காலையில் பாடம் எடுத்துகிட்டு மத்தியானம் ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறாரு. மத்தியானம் வாத்தியாராக இருக்காரா, காலையில் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறார். யார்? எம்எஸ்சி பிஹெச்டி முடித்தவங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உயர்கல்வியில் தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அரசு ஒரு பக்கம் சொல்லுது. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இவை எல்லாம் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள். ஆகவே இது அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 3 கமிட்டி போட்டாங்க. கடைசியாக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் போட்ட கமிட்டி இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு கொடுத்த அறிக்கையும் அரசு ஏற்றுக்கொண்டதாக தெரியல. இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் முழு அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு எடுத்திருக்கிறார்கள். அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறது. ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் நீங்கள் எப்படி ஸ்ட்ரைக்கை உடைக்க முடியும்? போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணலாம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை குறித்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அரசாங்கத்தை மட்டுமே நீ குறை சொல்கிறிய, அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்?
அதை பற்றி நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா என்ன கேட்குறாங்க. கரெக்டு. வாக்குறுதி நான் கொடுத்தேன்னா நீ கொடுத்தியா? தெரிஞ்சு தானே கொடுத்த. அது நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு புது கட்சி இன்றைக்கி ஆரம்பித்த விஜயோ அது 10 வருஷம் மேலே ஆரம்பித்த சீமானோ நாம் தமிழரோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மன்னிக்கலாம். அனுபவம் இல்லாதவர்களையும் சொல்லிடலாம். இல்லாதவங்க கொடுத்துட்டாங்கங்க, ஏதோ நல்ல இடத்துல ஓட்டு வாங்கணும்னு கொடுத்துட்டாங்க. நீ 75 வருஷ கட்சி நடத்துகிற, இந்தியாவிலே பழமையான மாநில கட்சி, மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆண்டு கொண்டிருக்கிற பெரிய அனுபவம் உங்களுக்கு உண்டு. அனுபவசாலிகள் பலரும் அந்த அறிக்கை குழுவில் இருந்தாங்க. டிஆர் பாலு 84 வயசு, 7 டேர்ம் எம்பி, 10 வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா இந்தியா உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்த மிகப்பெரிய கல்விமான், பெரிய படிப்பாளி அவர் இருந்தார். கனிமொழி அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர். இவங்கெல்லாம் இருந்து பொருளாதார நிபுணர்கள்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து நீங்கள் ஏமாத்திருக்கீங்களே, இதை கேட்டால் தப்பா? அறிக்கையை கொடுத்த பிடிஆர் 3வது மாதம் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லைன்றாருங்க. அதுக்கு 3 மாதம் முன்னால் தாங்க அறிக்கை குழுவில் இருக்கார் அவர் உறுப்பினரா. அப்போ இதுக்கு என்ன பதில் அவர் பிடிஆர் சொல்லுவார்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு காமன் மேனாக கேட்குறேன், ஒரு பாமரனாக கேட்குறேன், பெரிய படிப்பாளிலாம் இல்லை நான். அப்போ இதெல்லாம் பண்ணி தானே இன்றைக்கி அரசு ஊழியர்கள் உங்களை ஏன் உழுக்கிறான்? அரசு ஊழியர்கள் தாங்கள் முதுகில் குத்தப்பட்டதாக ஏன் உணர்கிறார்கள்? நீங்கள் தானே அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க. பிடிஆர் மாதிரி ஒரு பெரிய அறிவாளி, படிப்பாளி, நல்லவர், வல்லவர், பண்பாளர், பர்சனலாக அவர் மேலே யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ அவர் மாதிரியான ஒருவர் உறுப்பினராக இருக்கக்கூடிய குழு ஒரு அறிக்கையை தயாரித்து கொடுத்துட்டு 3 மாதத்தில் பல்ட்டி அடிச்சியில் முடியாதுன்றிங்கும் போது ஜனங்க உங்களுக்கு, அரசு ஊழியர்கள் உங்களை வந்து உழுக்குவாங்களா உழுக்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படின்றது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. கரெக்ட். அது தெரிஞ்சு தானே நீ கொடுத்த. அந்த நிர்வாகம் மோசமாக இருக்குன்றது அந்த அறிக்கை எழுதும்போது உனக்கு தெரியாதா? ஒன்றுமே தெரியாதா? நீ வந்த உடனே நீ அதிகாரத்துக்கு வந்த உடனே மே 7ஆம் தேதி அரசாங்கம் பதவி ஏற்றுக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார். நீங்கள் ஜூன் மாதம் முதல்ல வெள்ளை அறிக்கை, தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிதிநிலை பற்றி வெள்ளை அறிக்கையும், அதுக்கு பிறகு பட்ஜெட்டும் வெளியிடுறீங்க. நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப மோசமாக இருக்குது, இது வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாடோட நிதிநிலை மோசமாக இருக்குன்னா நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் ஆண்ட கட்சி இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியாதா? சும்மா வாயில் வந்தெல்லாம் அள்ளி விடுவீங்களா? இப்போ இன்றைக்கி பிரச்சனை இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குங்க. இன்றைக்கி மாநில அரசு ஊழியர்களோட இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை என்ன நடந்ததுன்னு நமக்கு தகவல் வரல இது வரைக்கும். நீங்கள் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றலைன்னா அவங்க கண்டிப்பாக வந்து வேலை நிறுத்தத்துக்கு போவாங்க. வேலை நிறுத்தத்துக்கு போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸை வச்சு அதை உடைப்பீங்க, ஜெயலலிதா பண்ண மாதிரி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில். அது உங்களுக்கு எதிராக திரும்பும். இப்போ 2026 யார் வந்தாலும் பெரிய சிக்கல் காத்திருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன், கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும். அரசாங்கத்தோட கஜானா காலி, நிதிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி போக்குவரத்து கழகங்கள் வந்து மாநிலத்தில், இந்தியாவிலே வந்து போக்குவரத்து கழகங்கள் பெருநகரங்களில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம்னு பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சென்னை மாநகரத்தோட போக்குவரத்து மெல்ல மெல்ல தனியார் மயமாகி கொண்டு இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? 2 பணிமனைகளை கிட்டத்தட்ட மொத்தமாக தனியார் கொடுத்துட்டானுங்க. இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி அந்த போர்வையில் கொடுத்தாச்சு தனியாக. அதே மாதிரி நியூ அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. தெரியும்ல, டெம்பரரி ஸ்டாஃபை ஒப்பந்த அடிப்படையில் நடத்துனர்கள், ஓட்டுநர்களாக நியமிக்கிறாங்க. இது தனியார் மையம். இது தனியார் மையம் இல்லைன்னா வேறு எது தனியார் மையம் சொல்லுங்கள்? அப்போ திமுக அரசாங்கத்தோட 26 தேர்தலில் திமுகவுக்கான மிகப்பெரிய சவால்கள் என்பது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல், குறிப்பாக அரசு ஊழியர்களிடம், அரசு சார்ந்த போக்குவரத்து கழகங்கள், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் பப்ளிக் செக்டார் பொதுத்துறை அமைப்புகளான இந்த போக்குவரத்து கழகங்கள், மின் வாரியங்கள், ப்ளஸ் பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள், இவங்களில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அரசை இன்று தள்ளாட வைத்து கொண்டிருக்கிறது. நீங்களாகவே உங்கள் தலையில் மண் அள்ளி போட்டீங்க. சொந்த செலவில் திமுக சூனியம் வைத்து கொண்டது. இந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறப்ப உளவுத்துறைன்ற ஒன்று இதை ஆல்ரெடி கண்காணிச்சு நேரம் அரசுட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல. ஏங்க உளவுத்துறை சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. முதலமைச்சருக்கே தெரியுங்க, அவர் ஒரு பக்குவமான, ஒரு ரொம்ப பழுத்த அனுபவமிக்க அரசியல்வாதி. உளவுத்துறை எதுக்கு? இதுக்கு உள்ளங்கை பொண்ணுக்கு என்னத்துக்கு உளவுத்துறை? அவங்களுக்கே தெரியும், அரசுக்கு தெரியும், கட்சிக்காரனுக்கு தெரியுங்க. ஏங்க திமுக தொழிற்சங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அவன் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டானா? இல்லை முதலமைச்சர் வந்து பேப்பர் பார்ப்பாருங்க, அமைச்சர்கள் படிப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பேப்பர் படிக்க மாட்டாங்களா? தினம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன உளவுத்துறை உங்களுக்கு? அப்படி இருந்தாலும் கூட புகழ் மாலை தானே சார் டெய்லி போகுது. அப்படின்ற பட்சத்தில் தெரியுமா அப்படின்றது இங்கே கேள்வியா இருக்கு. தெரியலன்னா அது இதை விட மோசங்க. இதுக்கு பெரிய உளவுத்துறை எல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை. காமன் சென்ஸ் இருந்தாலே இதெல்லாம் புரியும். இதுக்கு என்னத்துக்கு உளவுத்துறை அறிக்கை? நீ கொடுத்த அறிக்கை ஒன்று கூட நிறைவேறல, எல்லாம் தெருல உட்காந்துருக்காங்க.
ஏங்க கேளம்பாக்கத்தில் போராட்டத்தில் நர்ஸுங்க உட்காந்து போராடுறாங்க, ராத்திரி கொண்டு போய் அவங்கள செவிலியர்களை வந்து பெண்களை வந்து நீ வந்து அப்படியே டம்ப் பண்ணிட்டு போயிடுறீங்க, பஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்கன்னா எல்லா பேப்பர்லையும் இது வருது. இப்போ பேப்பர் கூட நீங்கள் படிக்கிறது இல்லையா, டிவி பார்க்குறது இல்லையா, சோஷியல் மீடியா பார்க்குறீங்கல்ல, டிவி பார்க்குறீங்க, எல்லாம் தான் உடனே மொபைலில் வருது இல்லை. இதுக்கு என்ன உளவுத்துறை வந்து சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? கேளம்பாக்கத்தில் ஒரு 800 நர்ஸுங்களை கொண்டு போய் நீங்கள் ராத்திரியோட ராத்திரியாக கைது பண்ணி அவங்கள வந்து ஸ்டேஷனில் குளிரில் இந்த குளிர் காலத்தில் இறக்கி விட்டுட்டு நீ போகிற. இது எல்லாத்துலேயும் வருது, டிவியில் வருது, பேப்பரில் வருது. இது எந்த மாதிரியான அரசுக்கு எதிரான எலெக்ஷனை 3 மாதத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி வேலையை செய்கிறீங்கன்னா இது உங்களுக்கு எதிராக திரும்புன்றதுக்கு உளவுத்துறை அறிக்கை வேணுமா உங்களுக்கு? எனக்கு புரியல. இது கூட உளவுத்துறை அறிக்கை வச்சு தான் நீங்கள் செயல்படுவீங்கன்னா அப்போ என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க நீங்கள்? இது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுனால அதான் இது. ஏன்னா அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குல்ல சார். ஒரு நாள் ஆசிரியர் போராட்டம், ஒரு நாள் சாம்சங் ஊழியர் போராட்டம், ஒரு நாள் அதான் நான் சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் கொலைட் பண்ணாலே போதும். அதாவது இதுக்கு உளவுத்துறை வந்து அறிக்கை கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. இல்லை இவ்வளோ போராட்டத்தை பார்த்தா அப்போ அரசு அமைதியாக இருக்கான்னு கேட்குறேன். அதை தான் நான் உங்களை கேட்குறேன். அப்போ என்ன தான் நடக்குதுங்க? உங்ககிட்ட பணம் இல்லை, எனக்கு அது புரியுது. அப்போ எப்படி சமாளிக்க போகிறீங்க? இது ஏன் வந்தது? ஏங்க இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்க தான் போகுது. அவங்களும் வந்து வெள்ளை அறிக்கை விடுவாங்க, அறிக்கை விடுவான். அவன் முதல்ல தேனும் பாலும் ஓடுறான்வான், 3 மாதம் பொறுத்து அவன் ஏமாற்றுவான். நீங்கள் எப்படி ஏமாத்துறீங்களோ அடுத்து எவனா வந்தானா அவன் ஏமாற்றுவான். இல்லை நீங்களே வந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றுவீங்க. இதுக்கு என்னத்துக்கு உளவுத்துறை அறிக்கை? இது கூடவா தேவை? அப்போ இன்னத்தை தான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க, என்ன தான் அரசியல் பண்ணுறீங்க? கண்ணு முன்னால் தெரியுதுங்க உள்ளங்கை பொண்ணு கண்ணாடி. எதுக்கு? கண்ணை திறந்து பார்த்தா தெரியுது இவ்வளோ நடக்குது, அட்டுழியம், இவ்வளோ அவலங்கள் நடக்குது. கொந்தளிக்குதாங்க அரசு ஊழியர்கள், 16 லட்சம் அரசு ஊழியர்கள். ஓய்வு பெற்றவங்களாம் சேர்த்துக்கின்னு எவ்வளோ பேர் வருவான்? ஒரு 32-30 லட்சம் பேராது வருவான் இல்லையா? ஒரு குடும்பத்தில் 4 ஓட்டுனா எவ்வளோ? 1.25 லட்சம் கோடி ஓட்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு இது? யார் வந்தாலும் இதாங்க சிக்கல். உண்மையான பிரச்சனைகளுங்க இது. எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றியே பேசிக்கிட்டு, பாசிச பாஜகன்னு பேசிக்கிட்டு, இது எத்தனை நாளைக்கு எந்த வண்டி ஓடும்? பிஜேபின்னு காமிச்சு எத்தனை நாளைக்கு இங்கே வண்டியை ஓட்டும்? இங்கே இருக்க பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு 2026 வரைக்கும் பிஜேபி வச்சு ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. அது உண்மை. இவங்க வந்து ஒரு பக்கம் இவங்க சாதனைகள்னா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. மெயினாக பிஜேபி வச்சு வண்டி ஓடுது, எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. 3வது இவங்க சாதனை. இது 3 வச்சு வண்டி ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. சாதனை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வேதனைகளும் இருக்குது. பாசிச பாஜக இருக்க வரைக்கும் இங்கே அசைக்க முடியாது. அதை காமிச்சு அப்படியே ஓட்டிடலாம். அதுக்கு விஜய் வந்து இப்போ இன்னொரு ஓட்டை உடைச்சிருக்கு. ஒரு பகுதி சிறுபான்மையினர் ஓட்டை விஜய் உடைக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. டப்பா டான்ஸ் தான் வானுங்கல்ல, திருவோடு தான். எவனாவது பேசுகிறான்னா இந்த நிதிநிலையை பற்றி நான் கேட்குறேன். ஆளுங்கட்சியும் பேசல, எதிர்கட்சியும் பேசல, மாற்றுன்னு வந்தவனும் பேசல. ஆளுங்கட்சியும் பேசல, எதிர்கட்சியும் பேசல. நான் தாண்டா மாற்று பிரைமரி ஃபோர்ஸ்னு வந்தவன், அவனும் பேசல. இதுதாங்க அரசியல். சும்மா தனி மனித தாக்குதல், பர்சனல் அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. ஆமாம் சார், முன்னாடிலாம் எப்போதும் என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையில் போய் ஒரு லீடர் உட்காந்து பேசுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல ரெக்ஸு. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கான தீர்வை ஆளுங்கட்சி சொல்லலைன்னா சரிங்க, அவன் சம்மந்தப்பட்டவன் சொல்ல மாட்டான், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. எதிர்கட்சி ஆண்டவன், அவனுக்கு இதில் பாதி பங்கு இருக்குது. அவங்க பண்ணிட்டு போன குளறுபடி. இவங்க 2 பேரும் வேணா நான் மாற்றுன்னு வராங்கல்ல, அவங்க பேசுனாங்களே 19 எதையோ பேசிட்டு போகிறது. அரசியல்னாலே ஒரு ஆளுங்கட்சியோட பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து எதிர்கட்சி வைக்கணுங்களா சார்? அதான் சார் அரசியல். இப்போ கேட்குற 26 பட்ஜெட்டு யார் வந்தாலும் என்ன போடுவீங்க கேளுங்களேன். அடுத்தது யாரை பேட்டி எடுத்தாலும் கேளுங்களேன். 26ல் உங்கள் பட்ஜெட் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பட்ஜெட் என்ன சொல்லுங்கள். எதெல்லாம் ஏற்றுவீங்க, அதை ஏற்ற மாட்டீங்க. எல்லாத்தையும் ஏற்ற போகிறாங்க யார் வந்தாலும். ஸ்டாலின் வந்தாலும், எடப்பாடி வந்தாலும், விஜய் வந்தாலும். ஏன்னா சரி செய்ய நிலைமை ஒன்றுமே இல்லை உனக்கு. திருவோடு இப்போ எலக்ட்ரிசிட்டி போன வருஷம் 6% ஏற்றினான், வீடுகளுக்கும் ஷாப்ஸுக்கும். வீட்டுக்கு ஏற்றுனாங்க. இந்த வருஷம் ஏற்றலை. ஏன் ஏற்றலை? 26ல் எலெக்ஷன். கவர்மெண்ட்டு தான் ஏற்றுக்குச்சான். அதை நீ எப்படி ஏற்றுப்ப? 2003 சட்டப்படி வருஷம் ஏற்றி ஆகணும். ஜூலை மாதம் வருஷம் ஜூலை மாதம் வரும். இந்த ஜூலை மாதம் எஸ்கேப்பு. அடுத்த ஜூலை மாதம் என்ன பண்ண போகிறீங்க? டபுள் ஆக போகிறீங்க. ரிசல்ட் என்ன வருதோ அதை தலையிலேருந்து தான் விடிய போகுது. இதை பற்றி அவனா பேசினானா? இந்தியா பூரா எல்லா மின்வாரியங்களும் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் நம்ம மின்வாரியம் மட்டுமே. அப்போ நீ ஆண்டுதோறும் ஏற்றி ஆகணும். இந்த வருஷம் தப்பிச்சிட்டிங்க. ஏத்தனை மக்கள் வந்து மொத்தமாக உங்களுக்கு வச்சுருவாங்க ஆப்புன்ட்டு. சரி, இப்போ அடுத்த வருஷம் நீ ஏற்றி தானே ஆகணும். அப்போ யார் வந்தாலும் இதான் நம்ம நிலைமைன்னும் போது இப்போ எல்லாம் சேர்ந்து தானே ஏமாத்துறாங்க நம்மளை. கண்ணு மூடி திறந்து பார்த்தா அப்படிதான் இருக்குது. அப்போ அதான் சார் உண்மை. இப்போ 2 பேரும் சரி, ஆண்டுகிட்டு இருப்பாங்களோ, ஆண்டவங்களும் இதை பண்ணல. 2 பேரும் குற்றவாளிகள். ஏன்னா அவர் பிரச்சனை இவர் சொல்ல மாட்டார், இவர் 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள். புதுசாக ஒருத்தர் வந்தார்ல,
அவரும் இதே அவங்க இவ்வளோ மாதிரியே இருக்காரு, எதையோ பேசுறாரு அவர். பாசிச பாஜக திமுக. பாஜக அது பாயாசமா, நீங்க இதுக்கு சம்மந்தம் இல்லாத பேசுனீங்க, பிரச்சனையை பேச. திமுக நம்மளுமே திருப்பரங்குன்ற மலை திமுக விஜய் அப்படின்னு போயிட்டேன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோதான். இதை வச்சு கவனத்தை மீடியாவை சுத்தமாக இந்த பக்கம் திருப்பி விட்டாச்சு. இங்கே போய் கத்துங்கன்ட்டு பிரச்சனையை அவனா இப்போ நம்ம பேசின பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு எதாவது இருக்கா? இப்போ அரசு ஊழியர்களோட பிரச்சனைன்றது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்துக்கு பெரிய சிக்கல். இப்போ வேலை நிறுத்தம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அரசுக்கு எவ்வளோ பெரிய சங்கடம். ஜெயலலிதா பண்ண மாதிரிலாம் ஸ்டாலின் பண்ண மாட்டார், திமுக பண்ணாது, பண்ணவும் முடியாது. ஆமாம், ஸ்ட்ரைக்கை உடைப்பீங்க. உடைக்கும் போது என்ன ஆகும்? அந்த நேரம் வந்து வேலை செய்வோம், ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுப்பான். அந்த ரணம் இருக்கும். திமுகவோட வெற்றிக்கு அரசு ஊழியர்களோட பங்கு பெரிய பங்குங்க. ஏன்னா காலகாலமாக காலகாலமாக அவங்க வந்து பாரம்பரியமாக திமுகவோட வாக்கு வங்கி. அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அடுத்து வரும்போது திமுக தான். ஜெயலலிதா 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு தைரியமாக நீக்கினதுக்கு காரணம், அவங்க எப்படி இருந்தாலும் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க திமுக வாக்கு வங்கின்னு தான் அந்த மாதிரி தைரியமாக நீக்கினாங்க. இவங்க அதை செய்ய முடியாது, இவங்க வாக்கு வங்கி. அவன் நீ எப்படி நீக்குவ? ஆசிரியர்கள் கை கொடுத்தவர்னு கலைஞர்கள் சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்போ அத்தனை பேருமே பாரம்பரியமாக திமுகவோட வாக்கு வங்கியாக இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு திமுக எதிராக திரும்பி நிற்கிறான். மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதால இதை பேச வேண்டிய அளவுக்கு பேச மாட்டேன்றான். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இவங்க எல்லாருமே போக்குவரத்து, இவங்க எல்லாம் திமுகவோட வாக்கு வங்கி. மின்வாரிய ஊழியர்கள், நீங்கள் அத்தனை பேரும் எதிராக திரும்பி நிற்கிறான். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதால, விடியல் பயணத்தாலலாம் ஒன்றும் மாறாது. ஆகவே பிரச்சனைகள் நிறையா இருக்குங்க. பிரச்சனைகளை பேச ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மட்டும் இல்லை, புதியதாக மாற்று பிரைமரி ஃபோர்ஸ்னு வந்தவரும் பேச மறுக்கிறாரு. 26 தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்போது உங்கள் முதல் பட்ஜெட்டு என்னங்க, அது எப்படி இருக்குங்க, மாதிரி பட்ஜெட் எங்களுக்கு சொல்லுங்கன்னு மக்கள் கேட்கணும். ஒருத்தனும் கொடுக்க மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் கேட்கணும், கேட்க ஆரம்பிக்கணும். அப்படியாவது இந்த அரசியல்வாதிகளை கடிவாளம் போட முடியுமா நம்ம பார்க்கணும். வாட் நெக்ஸ்ட்டுன்னு நம்ம பேசணுங்க. 26 யார் ஜெயிக்கிறான்னு உள்ள வெளியே மங்காத்தாடின்னு இருக்கோம். நம்ம திமுக ஜெயிக்குமா, அண்ணா திமுக ஜெயிக்குமா, இல்லை விஜய் வந்துருவாரா, இல்லை தொங்கு சட்டமன்றம் வருமா, இப்படி பேசுகிறோம். இல்லை, ஜெயிச்சு என்ன பண்ண போகிற? நீ யார் வேணால் ஜெயிச்சு போட்ட, மக்கள் யார் ஓட்டு போட்டாலும் அவன் ஜெயிக்க போகிறான். நீ ஜெயிச்சு என்ன பண்ண போகிற எங்களுக்கு, அதை சொல்லு. இப்போ சொன்ன இத்தனை பிரச்சனைகளும் உங்கள்கிட்ட என்ன தீர்வு இருக்குது? இந்த நிதிச்சுமையை சமாளிக்க உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது சொல்லு. அதை சொல்லிட்டு வந்து ஓட்டு கேளு, இல்லை வராத. குறைஞ்சபட்சம் மக்கள் இதை கேட்கவாது தொடங்க வேண்டும். இப்போ வந்து இவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னு சொன்னீங்க சார். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து எலெக்ஷனில் வந்துட்டு திமுக மேலே வெறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அரசு வேண்டுமா வேண்டாமான்றது இன்னொரு பக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார். அப்படின்ற பட்சத்தில் நல்லதுன்ற எதுவுமே பண்ணலையா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். கவர்மெண்ட் வேணுமா வேணாமான்னு போது நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான். நல்லது பண்ணலைன்னு யாருமே சொல்ல, நல்லது நிறையா எடுக்கு. பட் எவ்ரி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். அந்த ஆண்டுகள் முடிச்சுட்டு ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட போகும்போது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நல்லதை விட கெட்டது தான் மேலோங்கி நிற்கும், இயலாமைகள் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு எதுவும் செய். இப்போ நம்ம பேசணும், இந்த லிஸ்ட் அவுட் பண்ண பிரச்சனைகள் இருக்குல்ல, சரி, இது பூரா அரசாங்கத்தை பற்றி பேசணும். அரசு சாராத விஷயத்தை பாருங்கள், கல்வி கடன் ரத்து. அது எவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதி தெரியுமா? எவ்வளவோ பேர் எனக்கு தெரியும். பாரம்பரியம் அண்ணா திமுக வாக்கு. கலைஞரும் போயிட்டாரு, ஜெயலலிதா அம்மாவும் போயிட்டாங்க, ஸ்டாலின் புதுசாக வந்திருக்காரு, ஃப்ரெஷ்ஷுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கன்னு பாரம்பரிய அண்ணா திமுக ஓட்டு ஸ்டாலினுக்கு போச்சு, திமுகவுக்கு போச்சு. ஏனால் தெரியுமா? அந்த கல்வி கடன் ரத்து மாதிரியான விஷயம். இளைஞர்கள் கல்வி கடன் ரத்து ஸ்டாலின் பண்ணுவார்னு இன்றைக்கி கவர்மெண்ட் கையை விரிச்சிச்சு. பிஇ படிச்சுட்டு பிடெக் படிச்சுட்டு வேலை கிடைக்காம வாங்கின கடனை கட்ட முடியாமல் வங்கியில் தள்ளு வண்டியில் ராத்திரியில் டிஃபனு போட்டு விற்றுன்னு இருக்கான். இல்லைன்னு சொல்லுங்கள் அவங்களே. ஸோ அது கல்வி கடன் ரத்து ஒரு பெரிய, இவங்க திமுக செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். நகை கடன் ரத்து அதே மாதிரி. ஸோ இந்த 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 இவங்களுக்கு யமனா வந்திருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கைங்க. 21 கண்டமேனிக்கு அள்ளி விட்டாச்சு, வானத்தையே வில்லா வளைப்போம். இன்றைக்கி அதுக்கான வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க கொடுக்குற தேர்தல் அறிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர இது எது செய்ய முடியுன்ற சாத்தியக்கூறுகள் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீ வந்து கேளு, இலவசம்னு கொடுத்தான்னா நீ மக்களுக்கு சொல்லணும் ஃபண்டு எங்கேருந்து வருது, எப்படி கொடுப்பேன்னு. ஒருத்தரும் ஃபாலோ பண்ணல. அதை மக்கள் யாரும் கேள்வி எங்கேருந்து நீ மக்கள் கேள்வி கேட்கறது இல்லை. சட்டப்படி அது வந்து மேண்டேட்ரி ஒன்று. நீ தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை காமிக்கணும். 2013 ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் சதாசிவம், மெட்ராஸ் தமிழகத்தை சேர்ந்த, ஈரோட்டை சேர்ந்த நம்முடைய தமிழர் சதாசிவம், ஜஸ்டிஸ் சதாசிவம் பெஞ்ச் 2013 டிசம்பரில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இதை இந்த வருஷம் டிசம்பரோட 12 வருஷம் முடியுது. இலவசங்களுக்கு எதிராக ஒருத்தர் போட்ட கேஸ். கலைஞர் கொடுத்த கலர் டிவி, ஜெயலலிதா கொடுத்த லேப்டாப்பு, ஆடு மாடு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணுன்னு போட்ட கேஸில் அவர் என்ன சொன்னது, கேன்சல்லாம் பண்ண முடியாது,
இனிமேல் இலவசங்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கான நிதி ஆதாரத்தை இந்த கட்சிகள் காட்ட வேண்டும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 2016 எலெக்ஷன் வந்ததுல, கலைஞரும் ஜெயலலிதாவும் சந்திச்ச கடைசி எலெக்ஷன். அப்போ 2 பேரும் இலவசங்கள் அள்ளி விட்டாங்க, உங்களுக்கு தெரியும், நிறையா விட்டாங்கல்ல. அப்போ 2 பேருக்கும் எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சு, எப்படி நீங்கள் வந்து இதை செய்வீங்கன்னு. இந்த 2013 ஜட்ஜ்மெண்ட் படி திமுக அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுத்தது, ஏடிஎம்கே கொடுக்கவே இல்லை. அதுக்கு நடுப்புற அந்த அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்க, டிசம்பரில் இறந்தே போனாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. 21 கேட்கவே இல்லை. ஸோ இது ஏற்கனவே சட்டம் இருக்குது, சட்டம்னா கோர்ட்டு டைரக்ஷன் இருக்குது. ஒரு இலவசம் கொடுத்தினாலும் எங்கேருந்து ஃபண்டு வரும்னு நிதி ஆதாரத்தை காட்டணுன்றான். இப்போ லேப்டாப் கொடுப்பேன், உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, லேப்டாப் வந்து பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்போம். அரசு பள்ளி மாணவர்கள் தான் கணக்கு வைக்கிறோம் நம்ம சாதாரணமாக. அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர் உதாரணத்துக்கு வச்சுக்கோ, நான் சொல்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள் என்ன ஒரு +1 +2 இல்லை ஒரு 10 லட்சம் பேர் படிப்பானா, ரஃப்பாக வச்சுக்கோன்றேன் நான். 10 லட்சம் பேருக்கான லேப்டாப்பு, ஒரு லேப்டாப்புக்கு சுமாராக எவ்வளோ ஆகும், ஒரு 10,000 ரூபாய் ஆகுமா? லாட்டில் வாங்கும்போது 10 லட்சம் இன்ட்டு 10 லட்சம் எவ்வளோ? 10 லட்சம் இன்ட்டு 10,000, 10 லட்சம் இன்ட்டு 10ன்னா 1 கோடி, ஒரு 100 கோடி ஆகுமா? உதாரணத்துக்கு வச்சுக்கோ. அந்த பணம் எங்கேருந்து வரும் கேட்குறான். அரசாங்கத்தோட இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுறேன், எல்லா இலவசங்களுக்குமான லிஸ்ட்டை நீ போடுற, அது வருது ஒரு 12,000 கோடி வருதுன்னு வச்சுக்கோ. எங்கே இருக்குது துட்டு உனக்கு? இதை தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, இஷ்டம் போல் கொடுக்கக்கூடாதுன்னு. 2 பேரும் ஃபாலோ பண்ணல. இப்போ இந்த 1000 ரூபாய் வந்துடுச்சு. இப்போ இந்த 1000 ரூபாய் எவ்வளோ? 12,000 கோடி. 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 கோடி, 12 மாதத்துக்கு 12,000 கோடி. அப்புறம் இலவச பேருந்து இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போதே. இதை நீ சமாளிக்க முடியாது, இதை புரிஞ்சுக்கோ. யார் வந்தாலும் இதை எவனுமே. இப்போ மகாராஷ்டிராவில் என்னாச்சு, நம்ம சொன்னல 7.25 லட்சம் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். போன அக்டோபரில் வந்தான் கவர்மெண்ட்டு, பிப்ரவரி வரைக்கும் கொடுத்தான், நிறுத்தினான். 5 மாதம் நிறுத்திட்டு ஜூலையில் ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ தினம்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% என்னமோ ஸ்டாப் பண்ணிட்டான், 20% என்னமோ ஸ்டாப் பண்ணிட்டான், தூக்கிட்டான். ஆமாம். இப்போ என்ன நிலைமைன்னா 2023-24 24-25க்கான கடன் வந்து 7.5 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 25-26 9.25 லட்சம் கோடியாக போயிடுச்சு. திண்டாடுறான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட், தண்ணி குடிக்கிறான், திவாலா மூழ்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டு. 1.25 லட்சம் கோடி ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கு. நான் சொல்கிற ஃபிகர்ஸ்லாம் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் இது பெரிய சிக்கல், இந்த இலவசங்கள்ன்றது. இப்போ அடுத்து 26 யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ சொல்கிற அத்தனை ஸ்கீம் இருக்குல்ல. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, 1 கோடி பெண்களை 1,17 லட்சம் பெண்கள் கூட ஏற்றிட்டாங்க, தெரியும்ல? ஆமாம், இந்த அடுத்த கொஞ்சம் மாதங்கள் ஏற்றிட்டாங்க. இப்போ 26 நீ வந்தீங்கன்னா அதுவே ஒன்று வந்து வருஷத்துக்கு அதுவே ஒரு 5,000 கோடி குடிச்சிடும். புதுசாக வர்றவங்க அதை நிப்பாட்டினாலும் பிரச்சனை. எடப்பாடி என்ன பண்ண போகிறாரு, ஏற்கனவே எடப்பாடி 1,500 கோடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, மாதம் 1,500 ரூபான்னு. எடப்பாடி 1,500 ரூபான்னு பேசுகிறாருன்னா ஸ்டாலின் ஏற்கனவே அந்த இதில் சொன்னார் தெரியுமா, இது கூடுதல் விரைவில் உயரும்னு சொல்லியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை இன்னும் உயரும். இப்போ எடப்பாடி 1,500 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார் ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோ. திமுக 2,000 ரூபான்ருவாங்க. 2,000 ரூபாய் மாற்று அரசியல் அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். 1,500 2,000 எங்கே இருக்குது? ஏழை எடுக்கிற மாதிரி போதே சார். அப்படி தான் ஆகிப்போச்சு. அப்படி தான் மகாராஷ்டிராவில் ஏற்றினாயா 1,500, அவன் 2,100 ஆங்கினான். அவன் 2,100, நானும் 2,100 கொடுக்குறான்ட்டான். 1,70,000 80,000 கோடிக்கு மேலே இந்தியாவோட பல மாநிலங்கள் வந்து இதில் இலவசங்கள்லேயே போய்ட்டு எல்லா இலவசங்களையும் இழிவுபடுத்தலை. இலவசன்றது தப்பான வார்த்தைன்றாங்க. புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் செலவு பண்ணுறதை யாருமே குறை சொல்லலை. ஆனால் இந்த 1,000 ரூபாய் ஸ்கீம் வந்து எல்லா அரசாங்கத்தையும் திவாலாக்கக்கூடிய ஸ்கீம். நீங்கள் எத்தனை இடத்துல வந்து இன்றைக்கி வந்து ஓல்டேஜ் பென்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த ஸ்கீமுக்காக? அதில் நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நிப்பாட்டிடுறாங்க. உங்கள் மாமியார் இருக்கிறாங்க, பென்ஷனை கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்க. 60 வயதுக்கு அல்லது 65 வயதுக்கு மேலே இதுவரை யாரும் கேட்கல பென்ஷனை யாருமே கேட்கல. ஏன்னா அது அரசாங்கத்தோட கடமை. பென்ஷன் ஸ்கீமை ஓய்வூதியம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை நம்ம யாருமே குறை சொல்லலை. அது 1,000 ரூபாய் குறை சொல்லலை. ஆனால் இது எந்த கதை? பெண்களுக்கான உரிமை தொகைன்றது இது அப்பட்டமாக வாக்குகளுக்கான கையூட்டு தான். இது 10,000 ரூபாய் பீகாரில் கொடுத்தாங்க, 1 கோவா மோடி கொடுத்தாரு.
நீங்கள் மாதம் மாதம் 1000 கொடுக்குறீங்க. இதுலயுமே இருக்கே சார், மகளிர் இப்போ வந்து பென்ஷன் 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா உங்க மருமகளுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை இல்லை, ஏன்னா நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஓய்வூதியமாக இதை கொடுத்தீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. கவர்மெண்ட் வந்து எல்லா வளர்ந்த நாடுகளில் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் இருக்குது. பென்ஷனை யாருமே கொஸ்டின் பண்ணல, கொடுத்தப்ப பிரச்சனையும் வரல. பிரச்சனையும் வரல. ஆனால் நீ வந்து வயது வந்த பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து 1000 ரூபான்றது வந்து கைவிட்டு தான். அது அங்கே 10,000 ரூபாய் மோடி ஒரு டைம் கொடுத்தாரு, நீங்கள் மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதெல்லாம் அரசாங்கத்தை வந்து எந்த நிலைமையில கொண்டு கடைசி உட்கார பெரிய அளவில் சிக்கல் இருக்குது. நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் வந்து குறை சொல்கிறதுக்காகவோ அல்லது வந்து சும்மா கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ பேசவில்லை. தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 26ல் யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, விஜய் எங்கே போவார், எடப்பாடியும் ஓபிஎஸும் டிடிவி என்ன பண்ண போகிறாங்க, எவன் கூட போவான்னு நம்ம பேசின்னு இருக்கோம். தயவுசெய்து அதை தாண்டி யோசிங்க. மக்கள் யோசிக்கணும், ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க வேண்டும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.